ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் வாரண்ட்டி சர்வீஸ் முடிச்சாச்சு. BMW S1000 RR பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜெர்மன் மேட். ஸோ ஜாப் பைக்ஸ் மாதிரி சீப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஐ நோ தேட். ஸோ அதனால் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த ஆஃப்டர் வாரண்ட்டி சர்வீஸில் என்னென்ன பண்ணியிருக்கு அண்ட் அப்ராக்சிமேட்டாக என்னென்ன காஸ்ட்டு, ஸோ இந்த பைக் வந்து அஃபோர்டபிலிட்டி எப்படி, ஸோ அதை பற்றியும் பேச போகிறேன். ஸோ டிப்பிக்கலாக பார்க்கணுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி வந்து ஜாப் பைக்ஸ் வந்து இட்ஸ் லாட் மோர் affordable, sort of like a budget bikes, and Italian, German இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வந்து அது எக்ஸ்பென்சிவ் ஹேண்ட் தான். பட் தே ஆக்சுவலி கிவ் யூ லாட் ஆஃப் ரைடிங் ப்ளஷர். ஸோ நீங்கள் ஓட்டுறப்ப அந்த கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து அந்த த்ராட்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கார்னரிங் அது வந்து யூ கேன் கெட் இட் இன் ஜாப் பைக்ஸ். பட் ஜாப் பைக்ஸ் வந்து இட்ஸ் லைக் பிட் போரிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நெவர் மிஸ்ஸஸ் அ பீட். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் வந்து பைக்கோட பவர் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் மோர் லீனியராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு த்ரில்லிங்கே இருக்காது. ஸோ தட் யூர் ரைடிங் அ மிஷின். ஸோ அதனால் இட்ஸ் லைக் ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் பிட் பிளான். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஐ லவ் திஸ் பைக். எனக்கு இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு டுக்காடி வந்து இட்ஸ் லைக் ஐ நெவர் ஃபெல்ட் டூ ஹாப்பி டு ஃபால் இன் லவ். But at the same time வந்து there is something which just keeps pulling me back to Ducatis. And the Ducati bikes வந்து ஒவ்வொருத்தரையும் ஓட்டுறப்போ வந்து நிறைய விஷயம் எனக்கு பிடிக்காது. ஆனால் சில விஷயம் அதில் பிடிச்ச மாரி வந்து வேறு எந்த பைக்லேயும் எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மோர் ஓவர் லுக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MV Agusta Ducati வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் மை அல்டிமேட் பைக். லுக்ஸை பொறுத்த வரைக்கும் தி நம்பர் 1 குட் லுக்கிங் பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சர்வீஸில் வந்து டயர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ மிச்லின் டாப் ஆஃப் தி லைன் வந்து டயர்ஸ். இட்ஸ் பெட்டர் தென் பெர்லீஸ் அண்ட் பிரிட்ஸ்டோன், அது எல்லாத்த விட பெட்டர் டயர்ஸ் இது. ஸோ இது இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் அ கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் பைக் டயர்ஸ். இது வந்து நீங்கள் ட்ராக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த டயர்ஸை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த டயர் சூப்பர் டயர் இது. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து, ஸோ நம்ம ஊரில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி, டயர்ஸ் வந்து நீங்கள் பிராண்ட் நியூவாக மாற்றினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் வந்து யூ ஹேவ் டு ரைட் இட் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா டயர்ஸ் மேலே வந்து தே ஹேவ் சம் சார்ட் ஆஃப் லிட்டில் க்ரீஸ், ஒரு சார்ட் ஆஃப் சில்கி ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ அது வேர் அவுட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஸோ முக்கால்வாசி ட்ராக்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் தே யூஸ் அ வெரி ஸ்மால் சார்ட் ஆஃப் லைக் ஒரு சாண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தே டோன்ட் ரப் த என்டையர் டயர் ஆஃப், பட் அந்த கொஞ்சம் அந்த சில்கி ஃபினிஷ் மட்டும் தேல் ரப் இட் ஆஃப். ஸோ இப்போ வந்து நம்ம வி டோன்ட் ஹேவ் டு டூ இட். ஸோ நம்ம பைக்கை வந்து கார்னரிங்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இஃப் யூ ஜஸ்ட் ரைட் இட் ஃபார் 30 கிலோமீட்டர்ஸ்னால் it should be good enough. As long as the tire gets little rough, கொஞ்சம் ரஃப் ஆனதுக்கப்புறம் be back on track. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் சி ப்ரோ அண்ட் மைனஸ். நீங்கள் பார்த்திங்கன்னா சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி வந்து இட்ஸ் லைக் ஐ வாஸ் ஸோ கஸ்டமைஸ் டு ஒரு சார்ட் ஆஃப் லைக் அ வெரி வெரி ஸ்மூத் பைக். அண்ட் இப்போ ரைடிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இட்ஸ் சார்ட்ஸ் பிட் ரஃப், கொஞ்சம் பிட் ரஃப். மேபி இட்ஸ் பிகாஸ் நியூ லூப் அண்ட் இப்போ தான் புதுசாக அந்த பிரேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் இந்த லேர்னிங் கர்வ் ஐ கெஸ். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஏபிஎஸ் வந்து இந்த புது பிரேக்ஸ்ன்றதுனால இட்ஸ் ஜஸ்ட் பிட் ஃப்ளிக்கரியா. பட் தட்ஸ் ஓகே. ஸோ அஸ் லாங் அஸ் யூ நாட் ரியலி டூயிங் எனி பேனிக் பிரேக்கிங், ஸோ அதனால் ஷுட் பி ஓகே. அப்புறம் இன்ஜின் வைஸ் வந்து எந்த பெரிய ரிப்பேர்ஸும் இல்லை. ஸோ அதனால் இன்ஜின் இஸ் ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம பைக்குக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிரேக்ஸ் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 கேலிப்பர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ரைட் சைடு, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடு. ஸோ அது 2 கேலிப்பர்ஸில் இருக்கிற பிரேக் பேட்ஸுமே மாற்றிருக்கு. இந்த பிரேக் பேட்ஸ்க்கும் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ஹவுண்டர்ஸ்க்கு நான் வச்சுருந்த இதுக்கு முன்னாடி இந்த பிரேக் பேட்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸாக வந்து வச்சுருந்த பைக்ஸில் இந்த பிரேக் பேட்ஸ் வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு சிங்கிள் பிளேட்டாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு டைரெக்ஷன்லையும் நீங்கள் பார்த்திங்கன்னா டபுள் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் உங்களுக்கு நான் காட்டுறேன், அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஸோ அந்தமாரி இருந்துச்சு பிரேக் பேட்ஸ் இது. ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து அது இப்போ ஒருவேளை வந்து அந்த 2 பிரேக் பேட்ஸும் ஈவனாக வந்து வேர் அவுட் ஆகலை அப்படின்னா தென் கேலிபர்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கேலிபர்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இட்ஸ் பெஸ்ட் டு ஆக்சுவலி கெட் இட் ரீப்ளேஸ்டு அண்டர் வாரண்ட்டி. இல்லைனா பிரிம்போ பிரேக்ஸ் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். So we will not be able to spend that sort of money on something which is typically a manufacturer's fault. So that is also there.
அண்ட் இதேமாரி வந்து இந்த BMW S1000 RR 2020 வெர்ஷனும் வந்து ட்ரையல் பண்ணேன். பைக் இஸ் லைக் சார்ட் ஆஃப் குவைட் அ பிட் டால் கம்பேர்ட் டு 2018-19 வெர்ஷனை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா 2019-18 வெர்ஷன் வந்து தேர் அரௌண்ட் லைக் 830 mil ஹைட்டு, சீட் ஹைட்டு. whereas இந்த நியூ வெர்ஷன் வந்து தேர் அரௌண்ட் 840 mils, ஸோ விச் இஸ் லைக் குவைட் பிட் டால். ஸோ அது ஓகே, பட் அகெயின் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பி வெர்ஷன் வந்து இட்ஸ் லாட் லைட்டர் கம்பேர் டு the HP version in 2018-19 version S1000க்கு கம்பேர் பண்ணுறப்ப நிறையவே லைட் வெயிட்டாக இருந்துச்சு, விச் இஸ் குட். அதில் இன்னொன்று என்ன பார்த்தேன் அப்படின்னா வந்து பைக்கோட அஜிலிட்டி வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் பெட்டர் தேன் திஸ் ஒன். ஸோ இந்த பைக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஹெவியர் பைக் கம்பேர் டு மை Honda 600 RR. அண்ட் Honda 600 RRக்கும் S1000 RRக்கும் வந்து நான் ரைட் பண்ணுறப்ப நினச்சேன், ஓகே திஸ் இஸ் அ லிட்டர் பைக், இது வந்து கொஞ்சம் ஹெவி, இது அஃப்கோர்ஸ் ஹெவியர். ஸோ இது ஹெவியாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் வி ஹேவ் டு புட் மோர் எஃபர்ட் ஆன் த ஸ்ட்ரீட். டிப்பிக்கலாக வந்து முக்கால்வாசி சூப்பர் பைக்ஸில் இருக்க ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க இந்த பைக்கை மெனுவர் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் வந்து ஃபைனல் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா பைக் மைட் லுக் குட் அண்ட் ஒரு நல்ல பிராண்ட் இருக்கும், நல்ல ரைடு ப்ளஷர் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். பட் தேர் ஆல் ஃபார் மெயின் ஃபார் ட்ராக்ஸ் அண்ட் ட்விஸ்டீஸ் அண்ட் ஹைவேஸ். ஸோ சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஜஸ்ட் மோஸ்ட்லி க்ரூசிங் அரௌண்ட் ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியரு, அந்தமாரி இதில் தான் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஹவு குவிக்லி யூஆர் ஏபிள் டு ஷிஃப்ட் கியர்ஸ் அண்ட் ஷிஃப்ட் கியர்ஸ் பண்ணாமல் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து போக முடியுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். அண்ட் ஆல்சோ வந்து அஜிலிட்டி. முக்கால்வாசி லிட்டர் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அஜிலிட்டி வந்து இட்ஸ் ஸ்டில் அ கொஷனபிள் திங். ஸோ வெரஸ் வித் சிபிஆரை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து S1000 RR வந்து ஐ ஃபெல்ட் இட் மோர் அஜைல். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லா டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா குட்டியாக பூந்து போகிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஃபைண்ட் இட் பிட் மோர் கம்ஃபி. அண்ட் இதை கம்பேர் பண்ணுறப்ப 2020 வந்து இன்னுமே அஜைலாக இருந்துச்சு, எக்ஸப்ட் ஃபார் த ஹைட் ஆஃப் த சீட், விச் இஸ் லைக் ஐ டோன்ட் நோ வை தே ஹேவ் டு கீப் இட் தட் ஹையர். அண்ட் ஆல்சோ பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப இட் டசன்ட் லுக் தட் ஸ்லீக். So it doesn't even feel BM. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, பட் they sort of same. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே ஷோரூமில் வந்து எக்கச்சக்காத பைக்ஸ் எல்லாம் பார்த்துச்சு. கவாசாக்கி இருந்துச்சு ஒன்று. அதுக்கப்புறம் அது கவாசாக்கியில் டூரிங் பைக், அது இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பைக் அது. ஸோ இட்ஸ் லைக் தி பெஸ்ட் கம்ஃபி பைக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு காரில் போகிற மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு சூப்பர் வந்துச்சு. அதுக்கப்புறம் KTM பைக்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க KTM பைக்ஸ் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு. KTM பைக்ஸ் ஆர் கம்மிங். ஸோ KTM பைக்ஸோட லேட்டஸ்ட் மாடல் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்தேன். அண்ட் ரைட் கம்ஃபர்ட் இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஐ வில் கிவ் யூ அ வீடியோ ஆன் தேட். அதுக்கப்புறம் BMWயோட சீரீஸ் பைக்ஸும் இருக்குது, ஸோ அதுவும் பார்ப்போம். அப்புறம் ஆக்சசரிஸ்லாம் போயிட்டு அங்கேயே ஸ்னூப் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வில் டேக் இட் அரவுண்ட். அதேமாரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஆர் ரைடிங் இன் சார்ட் ஆஃப் ரெயின் வெதர் இது. ஸோ இப்போ ரைட் மோட் வந்து யூ கேன் சேஞ்ச் டு ரெயின் மோட். ஸோ ரெயின் மோடில் இருக்கப்போ ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இந்த லான்ச் கண்ட்ரோல், வீலி கண்ட்ரோல் இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். இந்த சென்ஸ் வந்து வி வில் நாட் பி ஏபிள் டு டூ பர்ன் அவுட்ஸ். ஸோ தட்ஸ் லைக் நீங்கள் ஸ்லிப்பரியாக இருக்காது பைக் வந்து. இட்ஸ் லைக் பிட் மோர் காஷியஸ் ரைடு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரேக்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டராக இருக்கும். அண்ட் another thing is like acceleration வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா even though you want to accelerate, the bike will accelerate in a speed that it can handle the standing position அப்படின்ட்டு. ஸோ which is nice. ஸோ ஆனால் என்னென்னா இந்த ரெயின் மோடில் இருந்து நம்ம திரும்ப ரேஸ் மோடில் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து you can feel the difference that the bike powers it so big. அண்ட் அந்த பவர் ஹவுஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இந்த பைக்கோட என்டையர் பவர் ஹவுஸ். ஸோ அதனால் ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் இந்த ரெயின் டைமில் இருக்கிறப்ப இந்த ரெயின் மோடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெயின் போனதுக்கப்புறம் இஃப் யூ ரைட் இட் வித் ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் மோட், ரேஸ் மோடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் யூ வில் புட் இட் டைரக்ட்லி புட் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். இட்ஸ் ஜஸ்ட் ஹவு மச் you can see that the machine can do. So it's like superb இருக்கும். So finally we are on the highway. So பட் இருந்தாலும் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்பீடிங் டிக்கெட் வாங்கினேன், ஒரு ஃபைனு. நம்ம ஊர் மாரி தான் சொல்லியிருக்கேன்ல, இங்கே வந்து இந்த 5-10க்கெலாம் விட மாட்டாங்க, ஃபைன் டைரெக்டாக போட்டுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காஷியஸாக தான் நான் ரைட் இருக்கும். அதே சமயத்தில் இந்த புது டயர்ஸ் வந்து இட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஃபீல் கோ ஃபாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டயர் வாஸ் லைக் ஸோ ஸ்டிக்கி டு த கிரவுண்ட். ஸோ இட் ஃபீல் ஸோ நைஸ். ஸோ அந்த கார்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக்
ஃபீல்ஸ் லைக் யூ வாண்ட் ப்ளே. ஸோ அந்த மாரி வந்து இட் ஃபீல்ஸ் ஸோ குட். அண்ட் ஆல்சோ இப்போ கொஞ்சம் தூரம் ரன் ஆக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சார்ட் ஆஃப் கெட்டிங் ஸ்மூதர். ஐ திங்க் இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னது 30-40 கிலோமீட்டர்ஸில் வந்து the bike will run really smooth and it will be really good. So I'm just waiting for it. So இப்போ வந்து throttle அது ஓப்பன் பண்ண முடியாது. And rain டைமில் ஓகே, I think most cases வந்து we will not have props, but again we don't want to take a risk. So yeah guys, so இன்றைக்கி வந்து சொன்ன லாஸ்ட் 2 டேஸாக வந்து அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் கிட்டே சுற்றிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக சாஃப்ட்வேர் அப்டேட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒர்க் வந்துச்சு, சின்ன ஒர்க்ஸ். அதான் சொன்ன மாதிரி நான் தனியாக ஒரு வீடியோஸில் போடுறேன். ஸோ அது எல்லாமே முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ப்ரிட்டி மச் ஐ ஹேவ் டு ஸ்டே தேர் ஃபார் ஹோல் டே. 2 நாளும் வந்து போச்சு. ஸோ இந்த 2 நாளும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியாக யாருமே இல்லாத தேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அது ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்னொரு வீடியோ வருது அன்ஹிஞ்ச்ட் அப்படின்ட்டு ரசல் க்ரோவோட படத்தோட ரிவ்யூ அண்ட் ப்ளஸ் அது தனியாக பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஒன்று வருது. அண்ட் ஸோ இது முடித்த உடனே இன்னும் 2-3 ரைட் போயிட்டு அண்ட் கிவ் யூ ஐடியா ஆஃப் லைக் ஹவு டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம எப்படி போட்டதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் பார்ப்போம். ஹோப் யூ லைக் இட் கைஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.